எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். இன்னைக்கு யாழ் படத்தோட ஆடியோ லான்ச். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். லைக் இது ஒரு 3 ஸ்டோரிஸ் சேர்ந்த ஒரு படம். அதில் ஒரு ஸ்டோரியில் வந்து நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து டோட்டலாக இலங்கையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு அங்கேயே நடக்கிற ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹலோ, என் பேர் ஜெயபிரகாஷ். நான் இந்த படத்தில் யோகன் அப்படின்ற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கேன். இது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர். அவங்க லவ்வில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திருப்பம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கைண்ட் ஆஃப் அ லவ் ஸ்டோரி அண்ட் ஃபுல்லாக ஸ்ரீலங்கன், அதாவது யாழ்ப்பாண தமிழில் பேசியிருக்கோம், நடிச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட். எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. என்னோட பேர் சார்ல்ஸ் ராஜ். இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியுள்ளேன். இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளேன். அதற்காக இயக்குனர் ஆனந்த் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அருணகிரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் நெடுஞ்செழியன் அவர்களும் ஒரு பாடல் எழுதியிருக்கார். அந்த பாடல் தான் நான் பாடியுள்ளேன். என் பேர் எஸ்.என். அருணகிரி, யாழ் படத்து இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 8 பாட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இந்த படம் வந்து முழுக்க இலங்கை சம்மந்தப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து எல்லா லிரிக்குமே வந்து இலங்கை சம்மந்தப்பட்ட இலங்கை வார்த்தைகளாக, அதாவது ஈழ வார்த்தைகளாக இருக்கும். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பாட்டு வந்து குலப்புவலி அண்ணன்னு ஒரு டைட்டில் சாங். ஒரு யாழ்ப்பாணர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்க, அந்த மேட்ரு அதுலேருந்து எடுத்து சிலப்பதிகாரம் சிந்தாமணிலேருந்து எடுத்து மணி அமுதவன் லிரிக் ரைட்டர் ரொம்ப அருமையாக எழுதி அதை ரொம்ப அழகாக தொகுப்பு பண்ணியிருக்காரு. அழகாக வந்திருக்கு அந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து யாழ் பாரதி எழுதியிருக்காரு, ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். பாலகுமாரன் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா பாட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் எனக்கு லண்டன் குணம்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. எல்லாருமே லண்டன் ஸ்ரீலங்கன் தமிழில் வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த படம் இன்னைக்கு வந்து அருணகிரி வந்து இந்த மியூசிக் ஆடியோ லான்ச்சில் வந்து 8 சாங்கு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகும். இந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், என்னுடைய பெயர் பாலகுமார். நான் ஈழத்தை சார்ந்தவன் தான். இந்த ஜாழ் படம் வந்து ஆரம்பத்தில் இந்த படம் தயாரிக்க முன்னர் வந்து டைரக்டரை என்னை கூப்பிட்டு அந்த மண் வாசம், அந்த காதல், வீரமும் காதலும் எப்படி வரணுமன்ற விதத்தை விளங்கப்படுத்திய விதம் வந்து மிக அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்தது. எனக்கு அவர் சிச்சுவேஷன் கொடுத்துருந்தார். அதாவது வந்து ஒரு காதலியை வந்து காதலன் ரொம்ப அவர் தெரிஞ்சு ஒரு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியும் அவள் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. பிறகு அதை ஒரு இடம்பெயர்ற போர் சூழலில் வந்து அவள் அந்த காதலை வெளிப்படுத்துகிறாள். அப்போ அந்த நேரம் அவனுடைய ஆர்வம் இப்படி இருக்குது என்றதை வச்சு தான் எனக்கு அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்தது. அதை வச்சு அந்த பாடல் அமைஞ்சது. பூவரசம் பூவாய் அவள் புன்னகை பூத்ததே, புழுனி குஞ்சாக அடியன் மனம் துள்ளுதே என்ற அந்த பாடலை நான் எழுதியிருந்தேன். அதுவும் இன்னும் ஒரு பாடல் விழிவானிலே இருள் சூழ்ந்ததே என்ற அந்த பாடல். ஆக மொத்தம் 2 பாடல்களை நான் இந்த யாழ் படத்துக்காக எழுதியிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். படம் பேர் வந்து யாழ் அண்ட் இட்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் மூவி. அண்ட் எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் புதுசாக ஒரு புது மொழியில் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். என்னோடய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா யாழினி அண்ட் என்னோட ஜோடி வந்து சஷி அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட லவர் வந்து இருக்கிற ஊரில் வந்து மறுபடியும் வரேன், அவங்களுக்கு தேடி வரேன். ஸோ அந்த லவ் ட்ராக் தான் எப்படி போகுது, நான் அவங்கள தேட முடியுமா, இல்லை நம்ம ஜாயின் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் எங்கள் ஸ்டோரி. நான் இந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளர் கருப்பையா. இது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலுடைய மிக சிறந்த பதிவு. இயக்குனர் M.S. ஆனந்த் இந்த கதையை சொல்லும்போது மிக பிரமிப்பாக இருந்தது. அவர் சொன்ன அந்த பிரமிப்புக்கு ஏற்ற மாதிரி படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இது வாரை பற்றியோ எதை பற்றியோ சொல்கிற திரைப்படம் இல்லை. அவங்களுடைய முழுக்க அவங்க வாழ்வியலுடைய பதிவு மிகப்பெரிய கமர்ஷியல் மூவியாக அது வந்திருக்கு. என்னுடைய பேர் சஷி. நம்ம யாழ் படத்தோடைய ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸில் இருக்கோம். இந்த படத்தில் 3 கதாநாயகர்கள், அதில் நான் ஒன்று, வினோத் ஒருத்தர் பண்ணியிருக்கோம், 2 நாயகிகள். இந்த படம் முற்றிலும் ஈழத்தமிழ் சம்பந்தப்பட்ட படம். அதாவது அவங்களுடைய போர் ஆரம்பித்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு படம்.
முற்றிலும் ஈழத்தமிழர்களே இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் இப்போ இலங்கை தமிழர் பத்தி என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது யாழ்ன்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ யாழ் அப்படின்றது பாணர்கள் இந்த ரைட் அப்ல இருக்கும் உங்ககிட்ட எல்லாமே. they lived for centuries they have lived in Sri Lanka. so அந்த பர்టిక్యులர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் முதல்ல எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே சரி இது யாழ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இது யார் கிரியேட் பண்ணாங்க, யாழ் வந்து யாருக்கும் இலங்கை தமிழருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி இந்த டைட்டில் சாங் நீங்க கேட்டது வந்து லிரிசிஸ்ட் அவர் மிஸ்டர் மணி அமுதவன் நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த பாணர்கள் அந்த காலத்துல என்ன ப்ராபகேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அது லிரிக்ஸ் அண்ட் இதுல நாங்க சேர்த்து இந்த சாங்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அபார்ட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் religious connotations. So that is one thing. Another இது வந்து என்னன்னா இந்த யாழ் படம் வந்து இட்ஸ் நாட் அ பீரியட் மூவி. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. இட் இஸ் நாட். இட் இஸ் about them. அத வந்து ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ் அண்ட் மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க சொல்ற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 hours ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்ட் சினிமா ஒரு நியூ ஸ்கிரீன் பிளே டூல யூஸ் பண்ணி we have done something. நீங்க நாளைக்கு படம் பார்க்கும்போது அது தெரியும். தமிழனுடைய அடையாளம் வெறும் யாழ் யாழ்னு பேசிட்டு போக கூடாது. ஏன்னா என்னமோ யாழ் என்ற கருவியை மட்டும்தான் படத்துல காட்ட போறாங்கன்னு நினைச்சிட போறீங்க. யாழ்ங்கிறது நம்முடைய தொன்மை கருவி, தோல் கருவி, நரம்பு கருவி. அது தமிழனுக்கே உரியது. அதன் பிறகுதான் கருவிகளே வர தொடங்குச்சுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் மூங்கில். சரி, கருவிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். படம் என்பது அவர் சொல்லியது போல மிகவும் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கிறார். காதல் என்பது நம்ம தினம் பார்க்கிறோம். நம்ம காதல் நிறைய நான் படம் பார்க்கறது இல்ல. பார்த்த படங்கள்ல காதல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மாறுபட்ட ஒண்ணு வலியின் ஊடாக அந்த துன்பத்தின் இடையே அந்த காதலை கொண்டு போயிருக்கிற பகுதி இருக்கு பாருங்க. வெறும் துன்பமா காட்டல, அது அழகியலாவே அதுல இருக்கு. நீங்க அந்த பார்க்கணும், படத்தை பார்க்கணும். இந்த படத்துடைய முதல் பாடல் பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கவர்ச்சிகளை காட்டி, நிறைய வண்ணங்களை காட்டி, நிறைய சூழ்நிலைகள் அல்லது அந்த இடங்கள், அழகான இடங்களை காமிச்சு கூட இன்னைக்கு ஒரு பாட்டை முழுமையா கேட்க வைக்கிற அளவுக்கு தமிழ் சினிமா இன்றைக்கு தரம் குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வெறும் ஓவியங்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு உணர்வையும் தட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த முதல் பாடலுக்கு வெற்றி. ஏன்னா மிரண்டு போனேன். இந்த படத்தை நான் பார்க்கல, பட் இயக்குனர்ல இருந்து இதில் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பேசியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா பேசியிருக்காங்க. பட் ட்ரெய்லரை பார்த்தேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சம்திங் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது நான் படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் தி மியூசிக், எஸ்பெஷலி தி ஃபர்ஸ்ட் சாங், ஓம் நம சிவாய சிவாய நமஹ சரணம் 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 பிரணமாம்யஹம், அந்த நம சிவாய சாங் இருக்கு, அப்படியே புல்லரிக்கிற மாதிரி. இட் வாஸ் எக்ஸலென்ட். இந்த யாழ் படத்துல ஒரு நானும் நடிச்சிருக்கேன். இதுல வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா ஆனந்த் அங்கிள் கொடுத்துருக்காங்க, சரவணன் அங்கிள் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மூவில எனக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மூவியா. என்னோட 7th மூவி. இந்த யாழ் படமும் நல்லா போகணும் அண்ட் இந்த படமும் எனக்கு ஹை லெவல் வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.